அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. செப்டம்பர் 22 இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டைரக்ஷன் அப்படிங்கிறது கேப் டவுன் தான். ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்றது 25,200 அப்படிங்கிற இந்த லெவலில், அதாவது சப்போர்ட் லெவல் அப்படின்றது நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ண லெவல்ஸ் 25,200 சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதுல இந்த லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் மேலே பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சது. அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம ப்ரீவியஸாக இன்டிமேட் பண்ண 25,280 to 300 அப்படிங்கிற இந்த ஜோன் வரைக்கும் மேலே போயிட்டு இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அக்யூமுலேட் ஆச்சு. ஆக்சுவலாக செல்லர்ஸ் வந்து இங்கே அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இது நமக்கு எப்படி மொமெண்டமாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பையர்ஸ் மேலே போயிட்டு இங்கெல்லாம் டார்கெட் புக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இங்கிருந்து கீழே டவுன் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஸோ டவுன் சைடு தான் போகுது அப்படின்ட்டு நம்ம கரெக்ஷன் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி 25,300 அப்படிங்கிற லெவலில் இங்கே டச் பண்ணும்போதே போட்டுட்டோம். ஆனால் இந்த டைரக்ஷன் வந்து ஜிக்ஸாக்காக போயிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆனது. இதை இன்டிமேட் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸாக அதில் டெலிகிராமில் எப்படி நம்ம இன்டிமேட் பண்ணோம்னா 25,250 அப்படிங்கிற இந்த லெவலும் 300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு ஜோன் இருக்கு. இந்த ஜோனில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் டவுன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். எனி ஒன் சைட் மேலே பிரேக் அவுட் ஆனாலும் மேலே போகும், கீழே பிரேக் அவுட் ஆனால் கீழே போகும் அப்படின்னு. ஆனால் 25,280 லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஷார்ட் ஃபால், நல்ல ஃபாலு. அதோட நம்ம சொன்ன டார்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸில் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதும் மேலே இருந்து இங்கிருந்து கீழே இறங்கினா அதோட கரெக்ஷன் லெவல் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுமான லெவல் அப்படிங்கிறது 25,150. ஸோ 25,150 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சுது. இங்கே எடுக்க ஆரம்பிச்சுது. இப்போ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,200. ஸோ 25,200 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் இருக்கு. இப்போ இந்த டைரக்ஷன் ஒரு அவுட்லைனாக பார்க்கறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் ஒரு மார்க்கெட்டில் எந்த பக்கமாக நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். ஸோ கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு பையா அல்லது செல்லா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்னா, ஸோ இப்போ ஒரு அவுட்லைன் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் நம்ம எந்த பேசிக்கில் பிளானாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் என்ட்ரியை. ஸோ அது ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது ஷார்ட் டேர்மில். அப்புறம் ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு அப்புறம் ஒரு புல் பேக், மறுபடியும் டவுன், ரெசிஸ்டன்ட் டச், டவுன். ஸோ இதுதான் நடந்திருக்கு இப்போ. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே டைரக்ஷன் மேலே இருந்து கீழேயே தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா 25,280 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் ப்ரெஷரும் பையிங் ப்ரெஷரும் நியூட்ரலாக இருந்தது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 25,280க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட கீழே இறங்கி க்ளோசிங் கீழே வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ ப்ரெஷர் செல்லர் சைடில் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துடலாமா அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம்னா 25,150 பிலோ க்ளோசிங் இருந்தால் தான் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெவல் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு முக்கியமான லெவல்ன்றது 25,150. இது பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்து 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் நல்ல ரேலி மொமெண்டம்ல. ஆனால் இந்த 25,150 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்து மேலே இதுக்கப்புறம் 25,500 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலில் தான் ரொம்ப முக்கியமான ஜோன் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டில் எந்த லெவலில் யோசிக்கலாம்னா ரெசிஸ்டன்ட்டும் சப்போர்ட்டும் ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல் வந்து ஜிக்ஸாக் டவுன் சைட் மூமெண்டம் அப்படிங்கிறது ஒரு சேனல் பேட்டர்ன்லாம் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டிமேட் பண்ணோம். ஸோ இப்போ சேனலோடைய பாட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த பாட்டத்திலிருந்து மறுபடியும் டாப்புக்கு போவோம். ஓகே,
ஓகே, இந்த பாட்டத்துல இருந்து மறுபடியும் டாப்ன்றது 25,280. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 25,360 350 to 16 பிரேக் டவுன். ஐ மீன் அங்கிருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது 150 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. மறுபடியும் பவுன்ஸ் பேக்கு. ஸோ இப்போ சப்போர்ட் லெவல் இருக்கு. ஒருவேளை கேப் அப் லோவன் ஆகி பவுன்ஸ் பேக் ஆனாலும் 25,280ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் லெவல். ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட்டா நம்ம சொன்ன ஜோன் லெவல் அப்படிங்கிறது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆயிடுச்சு. ஓகே, அதனால இந்த லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றதுனால இந்த லெவல்ல செல்லிங் நமக்கு அதிகபட்சமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இந்த லெவலை டச் பண்ணும்போது ரிவர்சல் புட் எடுக்கலாம் டவுன் சைடில். நாளைக்கு அது இல்லாமல் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து புட் எடுத்துச்சு, ரிவர்சல் புட்டை டச் பண்ணி பிரேக் அவுட் ஆகலைன்னா ஒரு நல்ல ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் எதிர்பார்க்கலாம். கேப் அப் ஆகி மேலே போகிறதுக்கு பதிலாக கேப் டவுன் ஆகி சப்போர்ட் எடுத்து போகிறது அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படின்னா 25,150க்கும் கீழே க்ளோஸ் இல்லாமல் மேலேயே க்ளோஸ் இருக்குது, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு இந்த லெவல் அப்படின்னா இந்த லெவலுக்கும் கீழே மேலே வந்து நம்ம 150 பாயிண்ட்ஸ் வந்து மேலே டார்கெட் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இந்த சேனலுடைய பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த லெவலுக்கு அப்புறம் தான் 25,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே டவுன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இதோட சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே, இதையும் இப்போ மென்ஷன் பண்ணிடலாம். 25,050 அப்படிங்கிறது இதோட அடுத்த சப்போர்ட் லெவல். ஓகே, இப்போ நமக்கு டவுன் சைடுக்கான டார்கெட் தெரிஞ்சிச்சு, அப் சைடு ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நியூட்ரல் பாயிண்டா 25,150 to 200 அப்படிங்கிற ஜோன் லெவல் இருக்கு. இதில் ரெசிஸ்டன்ட் ரிவர்சல்ல புட்டு எடுத்து 25,150 25,000 ரெண்டு லெவல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கேப் அப் இல்லாமல் ஃப்ளாட்டும் இல்லாமல் கேப் டவுன் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங் க்ளோசிங் மேலே வச்சிருச்சு அப்படின்னா ஸோ இந்த லெவலை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இந்த பிளானை இந்த விஷயங்களை நம்ம டெலிகிராமில் அப்டேட்டடாக போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைட் மொமெண்டம், ரெசிஸ்டன்ஸ் சேல், சப்போர்ட் பை அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஸோ இதில் ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆக்சுவலாக இங்கே ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீப் இந்த மணி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த லெவலில் இப்போ கரண்ட்ல இருக்கிற மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மணி தேவையில்லை. இந்த மணியோ அல்லது ஓடிஎம்ல நியர்பை ஓடிஎம் இப்படி எடுத்துட்டாலே ஓகே தான். ஸோ அங்கிருந்து அதாவது 25,200 அது 150 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல ஏதோ ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிட்டு புட்டோ அல்லது காலோ ட்ரை பண்ணுங்க. கால் இருக்கிறதா இருந்தால் 25,000க்கு கீழே எடுங்க. புட் எடுக்கும்போது 25,200 and 300 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்காக வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், நாளைக்கான என்ட்ரியும் பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷனும் மொமெண்டமும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அவுட்லைனாக பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டி சேம் சினாரியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சேனல் பேட்டர்ன் இருக்கு. ஸோ சேனலுடைய சப்போர்ட் எடுக்கும்போதெல்லாம் ரெசிஸ்டன்ட் மேலே போயிட்டு டவுன் வந்திருக்கு. ஸோ இப்போ சேனலில் 55,200 சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சேனல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55,550 இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனில் மறுபடியும் பாட்டம் வரைக்கும் நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 55,200 அப்படிங்கிற லெவல். ஸோ எக்ஸாம்பிள் 55,200 அப்படிங்கிற சேனல் பிரேக் அவுட் ஆகுதுன்னு இந்த லெவலு நம்ம அங்கிருந்து கீழே அடுத்த சப்போர்ட் லெவலை பார்க்கறது. ஓகே, 55,000. ஸோ இங்கிருந்து 250 பாயிண்ட்ஸ் மட்டும் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அப் சைடில் மேலே போகும்போது 200 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சப்போர்ட் எடுத்து மேலே போகுதுன்னா நமக்கு நல்ல சான்சஸ் மேலே வரைக்கும் டார்கெட்டை பிளான் பண்ணலாம். சப்போர்ட் இல்லாமல் ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகி ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்ம சப்போர்ட் வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு, நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.